நரகமே தடை செய்யப்படும் அமல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ரமலான் மாதம் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதம் வந்தாலே அனைத்து சோஷியல் மீடியாலையும் உலாவக்கூடிய ஒரு மெசேஜ், யார் ரமலான் குறித்து முதல் ஆளாக பிறருக்கு தெரிவிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்னு ஒரு செய்தி நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி உங்ககிட்ட வந்தா தயவு செய்து அதை பரப்பாதீங்க. அவர் சொல்லாததையும் செய்யாததையும் நீங்க செய்யாதீங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, என் மீது இட்டுக்கட்டி சொல்லாதீர்கள், ஏனெனில் என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்வானோ அவன் நரகத்தில் நுழைவான்னு. நாம நினைக்கலாம் ஒரு ஷேர் தானே, இதுல என்ன ஆகிற போகுதுன்னு. ஆனா இது ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயம். பார்க்க போனா இது ஒரு வகையான பித்அத் தான். ஆக முஹ்மீன்களே, ஒரு செயலை செய்யும் முன் பல தடவை சிந்திச்சு செயல்படுங்க. ரமலான் இந்த நாள் வருதுன்னு மட்டும் அறிவிக்கலாம், தப்பில்லை.